உள்துறை அமைச்சகம் வேலையிடங்களில் பாதுகாப்பு மற்றும் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது. தேசிய எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்படும் போது பாதுகாப்பான இடங்களில் தங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகளை எப்படி கையாள வேண்டும்? தேசிய எச்சரிக்கை செய்திகள் மீது மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக அதில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றுங்கள். புதிய தகவல்களை அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து மட்டுமே பின்தொடருங்கள். வதந்திகளை தவிர்க்கவும். தனிப்பட்ட முடிவுகளை எடுக்காமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அணிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள். இரண்டாவது, கட்டிடங்களுக்குள் பாதுகாப்பான நடத்தை ஏதேனும் எச்சரிக்கை வந்தால் அமைதியாக கட்டிடத்திற்குள் தங்கியிருங்கள். வெளிப்புற திறந்த வெளிப்பகுதிகளுக்கும் வெளிப்படையான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். ஜன்னல்கள் மற்றும் கண்ணாடி முகப்புகளிலிருந்து விலகி இருங்கள். ஆற்றல் மூலங்கள் மற்றும் எரிவாயு அல்லது எரிவூட்டக்கூடிய பொருட்களிலிருந்து விலகி இருங்கள். தளங்களுக்கும் கட்டிடங்களுக்கும் இடையில் தேவையற்ற நகர்வுகளை குறைக்கவும். மூன்றாவது, நிறுவனத்தின் உள்ளக இயக்கம் மற்றும் வெளியேற்றம், அவசர வெளியேறும் வழிகள் மற்றும் கூடும் இடங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுங்கள். வெளியேறும் போது லிப்ட் பயன்படுத்தாமல் படிக்கட்டுகளை பயன்படுத்துங்கள். பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் போது தள்ளுமுள்ளு ஏற்படாமல் கவனமாக இருங்கள். நடந்து செல்லும் வழிகளும் அவசர வெளியேறும் கதவுகளும் தடையின்றி இருக்க வேண்டும். நான்காவது, வெடிப்பு அல்லது அவசர சம்பவம் ஏற்பட்டால் நீங்கள் கட்டிடத்திற்கு வெளியே இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள பாதுகாப்பான உள்ளக இடத்திற்கு செல்லுங்கள். அதிகாரிகள் வழிகாட்டும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருங்கள். ஐந்தாவது, சந்தேகமான பொருட்கள் மற்றும் ஆபத்துகளை கையாளுதல். எந்த சந்தேகமான பொருளையும் உடனடியாக 999 என்ற எண்ணிற்கு அழைத்து தகவல் அளிக்கவும். எந்த உலோக பொருள் அல்லது தெரியாத சிதறல்கள், ஷ்ரேனல் ஆகியவற்றையும் தொடவோ அணுகவோ வேண்டாம். ஆறாவது, பணியிடத்தில் ஒழுங்கு மற்றும் பொறுப்பு சம்பவங்கள் அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகளை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம். அவசர தொலைபேசி எண்களையும் பாதுகாப்பு மேற்பார்வையாளரை தொடர்பு கொள்வதற்கான முறையையும் நினைவில் வைத்திருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு பொறுப்பாளர்களுடன் ஒத்துழைக்கவும். இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது பாதுகாப்பான பணியிட சூழலை உருவாக்கவும் பொது பாதுகாப்பு முயற்சிகளை ஆதரிக்கவும் உதவும்.